எல்லா நாளும் நம்ம கிரிவலம் வர்றோம். இந்த ஓரத்துல வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை நேரம் இறங்கி வரமாட்டாரு. இந்த ஓரத்துல உட்காந்துருக்கிற சாதுக்கள் சன்னியாசிகள் தான் வந்து சிவபெருமான். நம்ம ஒரு நாள் வருவோம், கிரிவலம் சுற்றுவோம், போயிடுவான். ஆனா அனுதினமும் இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க உட்காந்துருக்கிறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சிவனாதான் இங்க வந்து உட்காந்துருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களால முடிஞ்சது தானம் தர்மங்கள் இதை நீங்க கண்டிப்பா செய்யணும், மனசார செய்யணும். அவங்கள வந்து நீங்க வந்து யாசகம் எடுக்க உட்காந்துருக்காங்கன்னு நீங்க யாரும் நினைக்க கூடாது. அதை பற்றி எல்லாத்தையும் மறந்துட்டு உங்க கையில என்ன கிடைக்குதோ அதை கொடுத்து அவங்கள்ட்ட எப்போதும் நீங்க ஆசீர்வாதம் வாங்கி போங்க. சிவன் எந்த ரூபத்துல இருக்கிறாருன்னு யாருக்கும் தெரியாது. கிரிவலம் வர்ற பாதையில வந்து அதிக பேச்சு வேண்டாம். வருஷம் 360 நாளும் பேசிக்கிட்டு தான் போறீங்க, பேசிக்கிட்டு தான் வர்றீங்க. ஏன் இந்த ஒரு நாள் இந்த கிரிவலத்துல பௌர்ணமி அன்னைக்கு நீங்க வந்து அமைதியா போனா உங்களுடைய ஆத்மாக்கள் நல்லா உங்களுக்கு ஆயுசு கெட்டியா இருக்கும். நீங்க செஞ்ச பாவ புண்ணியங்கள் எல்லாம் தீரும். தயவு செய்து கிரிவலம் வர்ற பாதையில அமைதியா போங்க, சாந்தமா போங்க. யாருக்கும் எந்த இடைஞ்சலும் வேண்டாம். சாதுக்களை வந்து தெய்வமா சிவபெருமனா நினைச்சு வழிபடுங்க. ஓ நம சிவாய.